ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் ஆனி வந்துட்டு அங்கே மாஸ்க்லாம் போட்டு நம்ம ஹீரோவை செடியூஸ் பண்ணுறா. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் டைமும் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அவங்களுக்குள்ள ஒன் நைட் ஸ்டாண்டுமே ஆகிடுது. நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சிட்டாயோ நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்குக்கு போகிறா. நம்ம ஹீரோயின் வந்து 3 இயர்ஸாக ஒரு மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கா போல். ஆனால் அது யாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது. அப்போது ஃப்ரெண்டு கிட்டே சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கும் போது, நீ அந்த டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நீ வந்து உனக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் வாழ அப்படின்னு சொல்லியிருக்கா. நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் தான் ஹீரோ போய் செடியூஸே பண்ணியிருப்பா போல். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேமாவை ட்ரெஸ்ஸு மாஸ்க்கெல்லாம் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்கா. அங்கே நம்ம ஹீரோ வந்து பிடிச்சிட்டு, நேற்று என்ன நீ எவ்வளோ ப்ரொவோக் பண்ண, இன்னைக்கு என்கிட்ட சொல்லாமல் கூட நீ போறியா அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருக்குது, நான் கிளம்ப வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து ஓடிடுறா. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பிளேஸில் நின்றுட்டு ஃப்ளாஷ்பேக்குக்கு போகிறா. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினோட அம்மா இறந்து போயிருப்பாங்க போல். அதனால அவங்க அப்பா வந்துட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி யாருக்கும் மேரேஜ் பண்ணி வச்சிடுறாரு. ஆனால் 3 இயர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வரைக்கும் அந்த ஆளோட ஃபேஸை கூட நம்ம ஹீரோயின் பார்த்தது கிடையாது. அவனோட பேர் ரூ. நம்ம ஹீரோயினை வந்து பிடிக்கலன்னு சொன்னாலும் அவங்க அப்பா வந்துட்டு வேணும்னே தான் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அவங்க அம்மாவோட டெத்துக்கும் அந்த ரூ கம்பெனிக்கும் ஏதோ ஒரு இருக்கும் போல். ஸோ அதனால நம்ம ஹீரோயின் அக்செப்ட் பண்ணியிருக்கா. ஸோ எப்படியாச்சும் இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. மேரேஜ் பண்ண பர்சன் ரூ இருக்கார் இல்லையா, அவரோட அசிஸ்டன்ட் அங்கே வந்துட்டு அவர் வந்து உங்களை டிவோர்ஸ் பண்ணிக்க விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் பேப்பரை கொடுக்குறான். நம்ம ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகிடுது. ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசித்து பார்க்குறான். மேரேஜ் ஆன புதுசில் அவன் இறங்கி வந்து கூட பேசல. காரில் இருந்தே அந்த மேரேஜ் கான்டாக்டை கொடுத்துட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான். இப்போவும் இந்த மாதிரி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்ன அவனுக்கு சீப்பான பொண்ணா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான், டிவோர்ஸ் வேணும்னா அவங்க பாஸை நேராக வந்து பேச சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேமாங்கன்னு போயிடுறா. அதுக்கப்புறம் அவள் ரூ கம்பெனிக்கு தான் போயிருக்கா. அங்கே போய் வேலை பார்த்து அந்த உண்மையெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறா போல். ஸோ வேமா ஓடி வந்துட்டு இருக்கா. பார்த்தாங்க சில பொண்ணுங்களாம் நிற்கிறாங்க. ஆஃபீஸ் பொண்ணு அங்கே ஒருத்தி இருக்கா. அவள் கொஞ்சம் ஹெட் மாதிரி போல். நம்ம ஹீரோயின் அவளை இடிச்சிட்டு சாரி சொல்லிட்டு அந்த லிஃப்ட்டில் ஏறி போயிடுறா. பார்த்தா உள்ளே நம்ம ஹீரோ தான் இருக்கான். இந்த ஆஃபீஸ் பொண்ணுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினை பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுறான். ஹீரோவும் கண்டுபிடிச்சிடுறான். ஆக்சுவலி இப்போ தான் ஒரு ட்விஸ்டே, நம்ம ஹீரோ தான் அந்த ரூவே போல். 3 இயர்ஸ் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தான். ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் அவங்ககிட்ட எதுவுமே தெரியாத மாதிரி அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோ அங்கே எல்லாருக்கும் கால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த பொண்ணை அக்செப்ட் பண்ணிக்கணும் அவன் இன்டர்வியூ கொடுக்கும் போது அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் போயிட்டு அங்கே இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கா. பார்த்து அந்த ஆஃபீஸ் பொண்ணு இருக்கா இல்லையா, ஹெட் பொண்ணு, அவள் தான் அங்கே வந்து எல்லாத்தையும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கா போல். ஸோ அவளுக்கு நம்ம ஹீரோயினை பிடிக்கல இல்லை. ஸோ இவளை வந்து வேலையில் சேர்த்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கே இருக்கவங்களுக்கு தான் ஹீரோ வந்து சொன்ன இன்ஃபர்மேஷன் தெரியும்ல. ஸோ அவங்க எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க வெளிப்படையாக சொல்லக்கூடாது அப்படின்னு. ஆனாலும் அந்த பொண்ணு வந்து கேட்குற மாதிரியே இல்லை. நம்ம ஹீரோயை ரிஜெக்ட் பண்ணிடுறா. ஆனால் அவங்க வந்துட்டு இல்லை செலக்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோயினுக்கு ஒர்க்கும் கிடைச்சிருது. நம்ம ஹீரோயின் வெளியில் வந்துட்டு இருக்கா. அப்போது நம்ம ஹீரோ வந்துடுறான். நம்ம ஹீரோவோட செஸ்ட்டு சார்ந்துட்டு பாரு இவனுக்கு எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நம்ம ஹீரோ திரும்பவுமே என்ன நீ ப்ரொவோக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறியா அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோயின் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் வந்து இங்கே ஒர்க் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன், எனக்கு ஒர்க்கும் கிடைச்சிருச்சு, நான் இப்போ இங்கேருந்து கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் வெளியில் வந்தோடனே நம்ம ஹீரோயினுக்கு அவங்க வீட்டிலேருந்து கால் வருது. அவங்க அப்பா வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு. நம்ம ஹீரோயின் அங்கே போகிறா. பார்த்தா ஸ்டெப்ஸ் மதர் ஒருத்தவங்க இருப்பாங்க, ஸ்டெப் சிஸ்டர் ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த ஸ்டெப் சிஸ்டரோட பேர் ஜெஸி. அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த டிவோர்ஸ் பேப்பரை வீட்டுக்கே அனுப்பி விட்டுருப்பான் போல். அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, பாரு நீ என்ன வேலை பார்த்து வச்சுருக்கேன்னு, நீ வந்து இந்த மாதிரி பண்ணிட்ட, அப்போ கான்ட்ராக்ட் அவன் கேன்சல் பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு எனக்கு பிடிச்சபடி தான் நான் வாழ முடியும், உங்களுக்காக நான் வாழணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது அவங்க அப்பா ஓவராக பேசுகிறாரு. அந்த ஸ்டெப் மாதிரி ஏற்றி விட்டுட்டு நீ வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கோவப்பட்டு வெளியில் வந்துடுறா. பார்த்தாங்க நம்ம ஹீரோ வந்து நிற்கிறான். அப்போ ஹீரோயின் கேட்குறா, நீ என்ன பண்ணிகிட்ருக்க இங்கே அப்படின்னு. அப்போ நம்ம ஹீரோ நீ என்ன பண்ணிகிட்ருக்க இங்கே, இதான் உன் வீடு அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோயின் ஆமாம் நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அந்த ஸ்டெப் மதர் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட லக்கேஜை தூக்கி வெளில போட்டு விட்டுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு புரிஞ்சுக்கிறது வீட்டை விட்டு துரத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்குறா, உனக்கு இப்போ வீடு இல்லை என் கூட வந்து தங்கிக்கிறியா அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோயினுக்கு இருக்க ஒரு பிளேஸ் வேணும். ஸோ அவள் ஓகே சொல்லிடுறா. அப்போ ஹீரோ சொல்கிறான், என்னோட வீடு குட்டியாக தான் இருக்கும், நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு.
அதுக்கு நம்ம ஹீரோவுமே ஓகே சொல்லிடுறா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனால் வீடு ரொம்பவே பெருசாக இருக்குது. நம்ம ஹீரோயின் ஹாயாக போய் உட்காந்துட்டு இருக்கா. அப்போது ரூ வந்தோடனே நம்ம ஹீரோயின் கேட்குறா, வீடு ரொம்ப சின்னதுன்னு சொன்னால் இவ்வளோ பெருசாக கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லும் போது அவன் சொல்கிறான், இது என்னோடய ஃப்ரெண்டோட வீடு, நான் ரெண்ட்டுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு. ஸோ 2 பேரும் க்ளோஸாக இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ மேலே லவ் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயமாக வேறு இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை கூப்பிட்டு போய் ஆஃபீஸில் வர்றான். ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு முன்னாடியே இறங்கிட்டு யாராச்சும் பார்த்தா தப்பாக பேசுவாங்க, நீ போய் உன் காரை வந்து பார்க்கிங் பண்ணிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிடுறான். ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த கம்பெனியில் சும்மா செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி போய் சொல்லியிருப்பான் போல். அங்கே இருக்க யாருக்குமே நம்ம ஹீரோ வந்து தான் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி தெரியாது. பிகாஸ் யாருமே ஃபேஸை ரிவீல் பண்ணது கிடையாது போல். ஸோ நம்ம ஹீரோயின் உள்ளே போயிடுறா. பார்த்தா அந்த ஜிசி பொண்ணு இருக்கால, அவளும் அங்கே வந்திருப்பா போல். நம்ம ஹீரோயின் ப்ராஜெக்ட் மாதிரி அவளும் பண்ணிட்டு ரெண்டுக்கும் ஒரே பேரை வச்சு விட்ருக்கா. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த ஆஃபீஸ் பொண்ணு இருக்கால, அவளுக்கு ஹீரோயினை பிடிக்காது, அந்த ஜிசிக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்போது ஹீரோயின் சொல்கிறா, நீங்கள் வந்து யார் வந்து நல்லா பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. ஆனாலும் அவள் கேட்குற மாதிரியே இல்லை. ஸோ அங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீங்கள் வந்து எனக்கு தான் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆஃபீஸ் பொண்ணு இருக்கால, அவள் கீழே காரில் நம்ம ஹீரோயின் வந்ததை பார்த்துருப்பா போல். ஸோ அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு, நீ வந்து வரக்குள்ளே இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பையனை கரெக்ட் பண்ணிட்டேன். ஸோ கரெக்ட் பண்ணி அவன் கூட காரில் வேறு வந்து இறங்கியிருக்க. ஸோ இதிலே தெரியுது உன் கேரக்டர் எப்படின்னு. ஸோ இந்த மாதிரி கேரக்டர்லெஸ்ஸானவங்கள நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியல. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோவும் அவனோட செக்ரட்டரியும் அங்கே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே வந்து ரூவை பார்த்துட்டு இவன் என்ன இங்கே பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அந்த செக்ரட்டரி வந்துட்டு, பாஸ் வந்துட்டு இந்த பொண்ணை எப்போவுமே ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்கே எல்லாருமே சைலண்ட்டாக ஆகிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ரூ கிட்டே கேட்குறா, தேங்க்யூ என்ன ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உள்ளே போய் நின்றுட்டு இருக்காங்க. அந்த செக்ரட்டரிக்கு தெரியும் நம்ம ஆனிக்கும் ரூக்கும் ஏதோ போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த செக்ரட்டரி வந்து நம்ம ஹீரோயின் கிட்டே க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கும் போது அது நம்ம ஹீரோக்கு ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. அவன் அந்த செக்ரட்டரி பிடிச்சி வெளியே தள்ளும் போது அவங்க 2 பேரும் க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம ஆனி கேட்குறா, நான் தெரியாமல் கேட்குறேன், அவங்க 2 பேருக்குள்ளே ஏதாச்சும் போயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவங்க 2 பேருக்கும் அசிங்கமாக போயிடுது. ஸோ வேகமாக அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், நான் வந்து இங்கே ஒர்க் பண்ணுறேன், நான் வந்து உனக்கு எப்போவுமே ஹெல்ப் பண்ணுவேன், எந்த ஹெல்ப்னாலும் நீ என்கிட்ட கேளு, உனக்கு புரியுதுல அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு நம்ம ஹீரோயினும் ஓகே சொல்லிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா. அங்கே பார்த்தா எல்லாரும் வந்து புள்ளி பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் நிறைய ஒர்க்கை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த ஜிசி வேறு நம்ம ஹீரோயினை பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட லேப்டாப்பை வந்து உடச்சி விட்டுறா. நம்ம ஹீரோயின் சும்மா இருப்பாள், அவளோட லேப்டாப்பில் போய் தண்ணி ஊற்றி விட்டுறான். ஸோ நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சு போயிடுது ஹீரோயின் இப்போ வந்து பிரச்சனையில் இருக்கா அப்படின்னு. ஸோ அவளுக்கு ஒரு புது லேப்டாப்பையும் நம்ம ஹீரோ ப்ரொவைட் பண்ணிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் வாஷ்ரூம் போயிருக்கா. அங்கே பார்த்தா டிடெக்டிவ் இருக்கார். அவர் வந்து கால் பண்ணிடுறாரு. ஆக்சுவலி அது அவங்க அம்மாவோட மர்டரை பற்றி இது பண்ணுற டிடெக்டிவ் தான் போல். நம்ம ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கும் போது பார்த்து அந்த ஆஃபீஸ் பொண்ணு அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்கே எப்படியும் தெரியல, அதுக்கு ஆப்போசிட்டாக மாறி இவங்களை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறா. அவள் சொல்கிறா, கேமரா இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் சும்மா இருந்தேன், இங்கே கேமரா இல்லை நீங்கள் என்கிட்ட மாட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக போட்டு அடிச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அந்த வழியாக பார்த்துடுறா. அப்புறம் பார்க்காத மாதிரி அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோ யோசிக்கிறேன், இவன் என்னடா பொம்பளை ப்ரூஸ்லி போல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம ஹீரோயின் வெளியில் வந்துடுறா. அங்கே அந்த ஆஃபீஸ் பொண்ணு பயந்துட்டே வந்துட்டு இந்த ஒர்க்கை நீ முடி அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் முறைச்சி பார்க்கும் போது அவள் வேகமாக அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் அந்த ஒர்க்கை பண்ணிடுறா. பிகாஸ் அது வந்து ப்ராஜெக்ட்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்க ரூமில் தான் அந்த ஒர்க் போல். ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க அம்மாவோட ப்ராஜெக்டை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ஏன் அவங்க இருந்தாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அவங்க அம்மா வந்துட்டு நம்ம ஹீரோவோட கம்பெனி கூட கான்டாக்ட் வச்சுருந்துருப்பாங்க போல். ஸோ நம்ம ஹீரோயின் அந்த ரூமில் போய் ஃப்ளாஷ் லைட்டை யூஸ் பண்ணி தேடிட்டு இருக்கா. பார்த்தா பின்னாடி ஒரு உருவம் நம்ம ஹீரோ தான் வந்திருப்பான் போல். அப்போ ஹீரோயின் நீ என்ன இங்கே பண்ணுறேன்னு கேட்கும் போது நம்ம ஹீரோ நானும் இங்கே ஒர்க்கான விஷயத்த பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து அந்த ப்ராஜெக்டை திருப்பி பார்த்துட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ கேட்குறான், எதுக்கு இந்த ப்ராஜெக்டை பார்த்துட்டு இருக்க, உனக்கு ஏன் இந்த ப்ராஜெக்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஆனால் நம்ம ஹீரோயின் எந்த ஒரு உண்மையும் சொல்லலை. அவள் சொல்கிறா, இல்லை இது கொஞ்சம் மிஸ்டீரியஸாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால தான் நான் செக் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு இதை பற்றி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோ திரும்பவுமே கம்பெனிக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஸோ அவளை தூக்கிட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு போயிடுறான். ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு பார்த்தா அவள் ஹீரோவை ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கா. ஸோ வேகமாக எந்திரிச்சிட்டு நம்ம ஹீரோ கிட்ட நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ நம்ம ஹீரோ நான் ஒன்றும் பண்ணல, நீ வந்து தூங்கிட்ட, அதனால நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்.
அப்புறம் நம்ம ஹீரோயின் வேகமாக அங்கே ஆஃபீஸ்க்கு போயிடுறா. அங்கே பார்த்தா அந்த ஆஃபீஸ் பொண்ணு நம்ம ஹீரோயினை திரும்பவுமே புல்லி பண்ணிட்டு இருக்கா. இங்கே காட்டுறாங்க நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த செக்ரட்டரி கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட அசிஸ்டண்ட் அங்கே வந்துட்டு உங்கள் ஒய்ஃப் வந்து டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ண மாட்டாங்களா, அவங்க உங்களை நேராக பார்த்தா மட்டும்தான் சைன் பண்ணுவாங்களான்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு சரி ஓகே அவளை இன்னைக்கு நைட் 9 o'clock வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லுங்கள் அப்படின்னு லொக்கேஷன் அனுப்பி விட்டுருக்கான். ஸோ அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அந்த மெசேஜும் ரிசீவ் ஆகிடுது. ஸோ நைட் போல் நம்ம ஹீரோயின் அங்கே போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். ஆனால் ஹீரோயினை பார்க்காம வேறு ஏதோ ஒரு டேபிளில் போய் உட்காந்துட்டு அதுதான் அவனோட ஒய்ஃப்னு நினச்சிட்டு அந்த பொண்ணு நல்லா ட்ரீட் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் டிவோர்ஸை பற்றி பேசுகிறான். அந்த பொண்ணு நான் வந்து ஒன்றும் நீங்கள் டிவோர்ஸ் பண்ணுற பொண்ணுலாம் இல்லை, நான் உங்களை மேரேஜே பண்ணிக்கல அப்படின்னு அப்போ தான் உண்மையே சொல்கிறா. நம்ம ஹீரோ அந்த வழியாக பார்த்தா நம்ம ஆனி வந்து அங்கேவே தூங்கிடுறா போல். அவள் ரொம்பவே ட்ரிங்க் பண்ணிட்டா. ஸோ அதனால் நம்ம ஹீரோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். அங்கே போயிட்டு நம்ம ஹீரோயினை தூங்க வச்சுட்டு இருக்கான். அப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் எந்திரிக்கிறா. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை மீட் பண்ணிட்டு இருந்திருக்கா போல். அவளுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம், அவள் வந்து மெமரிஸ் எல்லாம் லாஸ் பண்ணிட்டா ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில். ஸோ அவளுக்கு அப்பப்போ நைட் மேட்ச்லாம் வரும் போல். ஸோ அதுக்காக அப்பாயின்மெண்ட் தான் வாங்கிட்டு இருக்கா. ஸோ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோவோட கிராண்ட்மா வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினை ஒளியே சொல்லிட்டு அங்கே கிராண்ட்மா கிட்டே பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எப்படியோ பேசி அவங்கள அடுத்த ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின் அங்கேருந்து தப்பிச்சு அவள் ஆஃபீஸ்க்கு போயிடுறா. அங்கே பார்த்தா ஜி வந்து சொல்கிறா ஆக்சுவலி அவங்க கம்பெனி வந்து ஒரு கேமிங் கம்பெனி தான் போல். அங்கே ஒரு காம்படிஷன் நடக்க போகுது. அதனால ஜி வந்துட்டு பார்த்து எனக்கு இன்விடேஷன் வந்திருக்கு, நல்ல காம்படிஷனில் கலந்துக்கலாம், இதுலேயே நீ புரிஞ்சுக்கலாம் எனக்கு வந்துட்டு எவ்வளோ ஃபேம் இருக்குன்னு அப்படின்னு சீன் போட்டுட்டு இருக்கா. அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான் அவனோட செக்ரட்டரி கூட சேர்ந்து. அப்போ அவன் சொல்கிறான் இது வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணலாம், ஏன்னா இந்த பொண்ணு வந்து நல்லா பண்ணுதில்ல, ஸோ நம்ம ஆனியையும் ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கேமிங் ஷோட ஹெட் இருப்பார்ல அவர் நம்ம ஹீரோயினோட டேலண்ட் எல்லாம் தெரிஞ்சு அவளுக்காக ஸ்பெஷலாக இன்விடேஷன் அனுப்பி விட்டுருக்காரு. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து ஜிசி கிட்ட காமிச்சிட்டு பாத்தியா எனக்கும் தான் ஃபேம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் அங்கே வந்துட்டு அந்த ப்ராஜெக்டை பற்றிலாம் பேசுகிறாங்க. அந்த ஜி வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ப்ராஜெக்டை திருடிட்டு அவள் தான் அதை மேக் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்துட்டு எவிடன்ஸ்லாம் வச்சு ப்ரூவ் பண்ணிடுறா அது அவளோட ப்ராஜெக்ட் அப்படின்னு. ஸோ அந்த ஜி எல்லாரும் அசிங்கப்படுத்திடுறாங்க. ஸோ அவளுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அப்புறம் பார்த்தா அங்கே சூப்பர்வைசர் மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அதில் நம்ம ஹீரோயின் எனக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அந்த ஆஃபீஸ் பொண்ணு இப்போ வந்துட்டு உனக்கு எப்படி இதெல்லாம் கிடைக்கும், இதை நான் தான் பண்ணுவேன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு வருஷம் நீங்களே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது, டேலண்ட் யார்கிட்டே இருக்கோ அவங்க இருக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆஃபீஸ் பொண்ணு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அதுக்கப்புறம் நான் வந்து உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலி இந்த சூப்பர்வைசராக இருக்கிறத பற்றி தான் நம்ம ஹீரோயின் பேச போகிறா போல். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவனை ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்கா, வந்து சைக்காட்ரிஸ்ட்டை மீட் பண்ணும் போல். ஸோ நம்ம ஹீரோயின் உள்ள போய் மீட் பண்ணிட்டு வரேன். அந்த டாக்டர் சொல்கிறாரு உங்களுக்கு கொஞ்சம் உங்கள் மெமரிஸ் வந்துட்டுருக்கு அப்படின்னு. நம்ம ஹீரோயின் ஹாப்பி ஆகிட்டு வெளியில் வரா. பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்கான். அவன் கேட்குறான் நீ இங்கே என்ன வந்தேன்னா. நம்ம ஹீரோயின் எதுவும் உண்மையே சொல்லாமல் நான் மாற்றி ஒரு ரூமுக்கு வந்துட்டேன், நான் வேறு ரூமுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறா. அவள் போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இந்த சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போகிறான். ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகியிருக்கு. அவனுக்கு அதனால தூக்கமே வராது போல். கண்ணை முன்னாலே அவனுக்கு அந்த ஆக்சிடென்ட் தான் ஞாபகம் வரும். ஆனால் ஹீரோயின் கிட்ட அவன் எப்போ வந்து சேர்ந்தானோ அப்போவே அவன் வந்துட்டு அதெல்லாம் நல்லா இது பண்ணிட்டான் போல். அவன் இப்போலாம் தூங்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ டாக்டர் சொல்கிறாரு உங்களுக்கு கண்டிப்பாக இது சரியாகிடும் அப்படின்னு. ஸோ 2 பேருமே ஒரே சைக்காட்ரிஸ்ட் கிட்ட தான் மீட் பண்ணிட்டு இருக்காங்க போல். அப்புறம் நைட் போல் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஓவர் டைம் பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா அங்கே நம்ம கேக்கு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறான். ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம ஹீரோயினோட பர்த்டே போல். அவன் சொல்கிறான் நீ ஒரு விஷ் பண்ண அப்புறம் இந்த கேண்டில்ஸை ஊது அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயினும் அதே மாதிரி பண்ணுறா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் க்ளோஸாக இருக்காங்க. இந்த திசை வந்துட்டு இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் நம்ம ஹீரோயினை தப்பாக போர்ட்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க அங்கே வீட்டில் இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. அங்கே பார்த்தா பாட்டி வந்து இதெல்லாம் பார்த்துடுறாங்க. 2 பேரும் வேகமாக தள்ளிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த பாட்டிக்கு தெரியும் போல் நம்ம ஹீரோக்கு மேரேஜ் ஆன பொண்ணு ஆனி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அவங்க அதை உண்மையே சொல்லலை, இவங்க 2 பேரும் அவங்களே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, எதுக்கு அதை வேறு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட நீ எப்போவுமே என்னோட பேரனை விட்டுட்டு போயிடாத, நீ தான் எங்கள் வீட்டுக்கு மருமகளை வரணும் அப்படின்னு சொல்லி கையில் ப்ரைஸ்லெண்ட்டாக போட்டு விடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கம்பெனிக்கு போயிடுறா. ஸோ அவள் லேப்டாப்பை பார்த்தா சில ஃபைல்ஸ்லாம் சென்ட் ஆகியிருக்கிறது தெரியுது. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சிருது எங்கேயோ ஏதோ ஒரு புது பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு. ஸோ அதே மாதிரி அந்த
ஆஃபீஸ் பொண்ணு அங்கே வந்துடுறா. அவள் சொல்கிறா நம்ம கம்பெனி செக்ரட்டரியில் அவள் ரிவீல் பண்ணிட்டா, நான் வந்து போலீஸ்க்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு ஹீரோயின் இப்படி பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு தெரியும்ல. ஸோ அவன் எதுவும் பெருசாக ரியாக்ட் பண்ணிக்கல. அங்கே போலீஸ்லாம் வந்துடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோவோட செக்ரட்டரி வந்துடுறான். அவன் வந்துட்டு அங்கே சிசிடிவி போட்டு காமிச்சிடுறான். பார்த்தா இவளும் சிசியும் சேர்ந்தது தான். இந்த மாதிரி அந்த ஃபைல்ஸ்லாம் சென்ட் பண்ணி விட்டு ரிவீல் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ இது தெரிஞ்சோடனே போலீஸ் வந்துட்டு நீங்கள் எங்களவே ஏமாற்ற ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அங்கேருந்து கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போகிறா. அவன் அந்த கேமிங் காம்படிஷனுக்கு போகணும் போல். ஸோ அவன் அந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் அந்த கேமிங் காம்படிஷனுக்கு போயிருக்கா. அந்த ஆஃபீஸ் பொண்ணு அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறா போல். ஸோ அவளும் அங்கே வந்துருக்கா. ஸோ அவள் வந்துட்டு ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினை ரொம்ப லோவாக பேசிகிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோயின் அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. அங்கே ரூ வந்து சப்போர்ட்க்கு வந்துடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினை உள்ளே கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ அவங்களோட கேமிங்கெல்லாம் போட்டு காட்டுறாங்க. அந்த சிசிதையும் நம்ம ஹீரோயின்டையும். அப்போ தான் தெரிய வருது நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணுற கம்பெனியோட பிரசிடென்ட்டே ரூ தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுது. இவன் நம்மளை ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டு போயிட்டு இருக்கா. அப்போது நம்ம ஹீரோ வந்துட்டு ஏன் இவ்வளோ கோவப்படுற, நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலான்னு தான் நினச்சேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீ ஏன் அப்புறம் என்கிட்ட மறைச்ச, இப்போ வரைக்கும் நீ சொல்லலை, அது நானாக கண்டுபிடிச்ச மாதிரிலாம் இருக்குது, நீ என்னை ஏமாற்றிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டு கோவப்படுறா. ஆனால் அவள் பக்கம் மனசில் இருக்க அவங்க அம்மாவோட டெத்தை பற்றி கண்டுபிடிக்கணும்ல. ஸோ அவள் பெருசாக ஒன்றும் ரியாக்ட் பண்ணிக்கல. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து அவார்டு வாங்குறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வரா. அப்போவுமே நம்ம ஹீரோ கிட்ட சரியாகவே பேச மாட்டேங்கிறா. அதுக்கப்புறம் அந்த அவார்டு வந்து ஜிசிக்கு கிடைக்கல, நம்ம ஹீரோயினுக்கு தான் கிடைச்சிருக்கு. ஜிசி வந்து என்ன தான் திருட்டுத்தனம் பண்ணாலும் அவளுக்கு இது கிடைக்கல. ஸோ நம்ம ஹீரோயின் ஹாப்பி ஆகிடுறா. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் எப்படியோ கொஞ்சம் ஓகேவாகிடுறா. அவங்க பார்க்கிங்கில் போயிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு ஆஃபீஸ் பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் வந்து நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்ண வரா. ஆனால் ஹீரோ ஊடையில் வந்துடுறான். அதுக்கப்புறம் அவளை தள்ளி விட்டுட்டு நீ வந்து எங்களை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்க, அதுக்கு அவனை போலீஸ்க்கு நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை போலீஸ்க்கு அனுப்பி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் கிராண்ட்மா வந்துட்டு நம்ம ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொல்லியிருப்பாங்க போல். ஸோ நம்ம ஹீரோ அங்கே போகிறான். ஆக்சுவலி இன்றைக்கி அந்த பார்ட்டிக்கு பர்த்டே. ஸோ அங்கே பார்த்தா ஃபூஜின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா. ஆக்சுவலி அது வந்து நம்ம ஹீரோவை லவ் பண்ணிகிட்டு இருக்கா போல். அவள் வந்துட்டு வேகமாக நம்ம ஹீரோ கையை பிடிக்கிறா. ஆனால் எப்போவுமே நம்ம ஹீரோ அவளை ஒரு லவ்வராக பார்த்தது கிடையாது, ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்த்துட்டு இருந்திருக்கான். இவளாக தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டா போல். நம்ம ஹீரோ வந்துட்டு அவகிட்ட சரியாகவே பேச மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் அவங்க கிராண்ட்மா எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க என்னோட பேரனோட ஒய்ஃப் ஆக போகிற பொண்ணு இவ தான், இவ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காள், நம்ம ஃபேமிலிக்கு கண்டிப்பாக செட் ஆவா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பூஜைக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வந்து எல்லாரும் முன்னாடி வச்சு சொல்கிறான் நான் ஆனியை வந்து என் கூடவே வச்சுக்கணும்னு நினைக்கிறேன், அவளை எப்போவுமே நான் விட மாட்டேன், அவளை நான் லவ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்கே எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாருமே கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்றாங்க. நம்ம ஹீரோயின் வந்து சின்னதாக தான் வாங்கியிருக்கான். ஆனால் அது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பார்ட்டிக்கு. இந்த பூஜி வந்து நம்ம ஹீரோ கிட்ட தப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க்கில் வந்து ட்ரக்கை கலந்து கொடுத்துட்றா. நம்ம ஹீரோ அதை குடிச்சிடுறான். அப்புறம் வேணும்னே போயிட்டு நம்ம ஹீரோ அப்ரோச் பண்ணிகிட்டே இருக்கா. நம்ம ஹீரோ சொல்கிறான் நீ தேவையில்லாமல் வந்து என்னை தொடாத, எனக்கு பிடிக்கல அப்படின்னு. ஆனாலும் அவள் கேட்க மாட்டேங்கிறா. அவள் வந்து ஹக் பண்ணிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அதை பார்த்து தப்பாக புரிஞ்சுக்கிட்ட வேமா அங்கேருந்து போயிடுறா. ஸோ நம்ம ஹீரோ பின்னாடியே போயிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நான் வந்து பண்ணுறது தப்புன்னு நினைக்கிறியா, அதை நான் பண்ணல, அவள் தான் வந்து என்ன ஹக் பண்ணான்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு கேட்க மாட்டேங்கிறா. அவள் நீ போய் சொல்கிறா அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ அவளை பிடிச்சி காரில் தள்ளிட்டு அவன் ட்ரக்காக வேற இருக்கான் இல்லையா, ஸோ ஒரு மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயின் தள்ளி விடும் போது அவள் கார்லையும் இடிச்சிடுறான். ஸோ வீட்டுக்கு போயிட்டு அவனோட அடிக்கெல்லாம் நம்ம ஹீரோயின் மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கா. அப்போது நம்ம ஹீரோ அவளை பிடிச்சி க்ளோஸாக அழுத்துட்டு நீ என்னை தப்பாக நினைக்கிறியா அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு பதில் பேசாமல் இருக்கா. பார்த்தா அங்கே பாட்டி வந்துடுறாங்க. அவங்களுக்கு இதை பார்த்துட்டு ஷை ஆகிடுது. அவங்க சூப் கொடுத்துட்டு இது 2 பேரும் குடிச்சிட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. பார்த்தா பாட்டி வந்துட்டு அதில் ஏதோ கலந்து வச்சுருப்பாங்க போல் ட்ரக் மாதிரி. ஸோ குடிச்சோன்னு 2 பேருக்கும் ஒரு மாதிரி ஆகிட்டு அவங்க டைமும் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பாட்டி வந்து புரிஞ்சுக்கிட்டு எப்படியோ நமக்கு வந்து வேகமாக ஒரு பேர குழந்தை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் எந்திரிச்சிட்டு ரூ நீ தானே இந்த மாதிரி பண்ண அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோ நாளாக எதுவும் பண்ணல, என் கிராண்ட்மாவோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அங்கே பார்த்தா பூஜி வந்துட்டு அவங்க 2 பேரும் பெட்டில் இருக்கிறத பார்த்துட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஓவராக பேசிகிட்டு இருக்கா. அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு அடுத்தவங்களோட பெட்ரூம்க்கு வரதுக்கு முன்னாடி நீ கொஞ்சம் யோசிக்கணும், அதை நீ புரிஞ்சு பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அவள் அசிங்கப்பட்டுட்டு அங்கேருந்து போயிடுறா.
அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போகிறா. பார்த்தா அங்கே ஃபூஜியை வந்துட்டு வேலையில் சேர்த்துருப்பாங்க போல். நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. ஸோ நம்ம ஹீரோ மீட் பண்ண போயிட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கா. அப்போது நம்ம ஹீரோ, நான் சொல்கிறத கேளு, நான் ஒன்றும் அவளை அப்பாயிண்ட் பண்ணல, நான் வந்துட்டு செக்ரட்டரி கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறான். அதனால ஹீரோயின் கோவப்பட்டுட்டே தான் இருக்கா. அப்போ அவங்க 2 பேரும் க்ளோஸாக இருக்கும் போது அங்கே செக்ரட்டரி வந்துடுறான். அப்போ நம்ம ஹீரோ கேட்குறான், நீ தான் ஃபூஜியை வேலையில் சேர்த்துக்கிட்டியா அப்படின்னு. அப்போ அவன் சொல்கிறான், ஆமாம் அந்த பொண்ணு ஒர்க் நல்லா பண்ணுது, நம்மளுக்கு தானே கொஞ்சம் ப்ராஃபிட், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்லுங்கள் உங்கள் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிடுறா. அங்கே ஃபூஜி வந்துட்டு ஏதோ இல்லீகலான வேலை பார்த்துட்டு இருக்கா போல். நம்ம ஹீரோவோட கம்பெனியை தப்பாக போர்ட்ரேட் பண்ணுறதுக்காக, அதில் நம்ம ஹீரோயின் பண்ணான்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறதுக்காக. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுட்டு அங்கே சிசிடிவிலாம் போய் செக் பண்ணி கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட அம்மாவோட டெத்தை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக அவள் சில பிளேஸ்க்கு போயிட்டுருக்கா. பார்த்தா இப்போ தான் தெரிய வருது அவங்க அம்மாவோட டெத்தில் வந்து கலந்துருக்கிறது ஃபூஜியோட ஃபேமிலி தான் போல். ஸோ இதோட ஃபுல் டீட்டெயில் நமக்கு லாஸ்ட்டில் தான் தெரிய வரும். நம்ம ஹீரோயின் அங்கே போகும்போது அந்த ஃபூஜியோட ஃபேமிலியில் ஒரு பொண்ணு நம்ம ஹீரோயினுக்கு ட்ரக்கை கலந்து கொடுத்துட்றா. ஸோ அவள் அப்படியே மயக்கமாகிறா. நம்ம ஹீரோயினோட மொபைல் வந்துட்டு அந்த ஃபூஜியோட வீட்டிலேயே விட்டுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கண் முழிச்சு பார்த்தா அவள் ஒரு டார்க்கான பிளேஸில் இருக்கா, கூட அந்த ஃபூஜி இருக்கா. இங்கே நம்ம ஹீரோ எவ்வளோ கால் பண்ணியும் எடுக்கலன்னு சொல்லிட்டு அவன் ஃபூஜி வீட்டில் இருக்கிறத கண்டுபிடிச்சிடா அந்த மொபைலோட லொக்கேஷன். ஸோ வேமா அவன் அந்த பிளேஸ்க்கு போயிட்டு இருக்கான். ஸோ எங்கே பார்த்தா அந்த ஃபூஜி சொல்கிறா, நான் எவ்வளோ அவனை லவ் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா, நீ வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்ட, நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கொலை பண்ண போகிறா. அப்போது நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாற்றிடுறான். ஸோ நம்ம ஹீரோயினோட கையில் கட்டியிருக்கதெல்லாம் கழட்டும் போது நம்ம ஹீரோயினுக்கு சில மெமரிஸ்லாம் வருது. சின்ன வயசில் இதே மாதிரி அவளை கிட்னாப் பண்ணிட்டு போகும்போது ஒரு பையன் தான் காப்பாற்றிருக்கான். ஸோ இப்போ தான் தெரிய வருது அது வந்து நம்ம ஹீரோ தான் போல். நம்ம ஹீரோயினுக்கு எல்லாம் புரிஞ்சிடுது. ஸோ அவளுக்கு திரும்ப மெமரிஸில் ரீகெயின் ஆனோடனே அவள் மயக்கம் போட்டுடுறா. ஸோ அவள் ஹாஸ்பிட்டலில் இருக்கா. அங்கே செக்கப்லாம் முடிஞ்சிருது. நம்ம ஹீரோயினுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுது. ஆக்சுவலாக இந்த கார் ஆக்சிடென்ட் 2 பேருக்கும் ஒரே சமயம் தான் நடந்திருக்கு. ஸோ அதனால 2 பேருக்கும் அந்த மாதிரி நைட் மேட்ச்சில் வந்துட்டு இருந்திருக்கு போல். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் அவங்க தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த விஷயமும் தெரிஞ்சு போயிடுது. 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அங்கே பார்த்தா அந்த ஃபூஜி வந்து மொபைலை கொடுத்து விட்டுருக்கா. ஆக்சுவலி அவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு மொபைல் வழியாக கேட்குறதுக்கு ஹீரோயினோட மொபைலில் ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணியிருந்திருப்பா போல். அதை நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சி நம்ம ஹீரோ கிட்ட எதுவும் பேசாது அப்படின்னு செய்க காட்டுறா. அதுக்கப்புறம் அந்த மொபைலை அந்த ஹாஸ்பிட்டல்லே விட்டுட்டு அவங்க வீட்டுக்கும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபூஜி வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட நான் வந்து உண்மையெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை அங்கே வர சொல்லியிருக்கா. அங்கே பார்த்தா நான் உண்மையெல்லாம் சொல்கிறேன், ஆனால் நீ என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லும் போது அங்கே நம்ம ஹீரோயின் வந்து கணத்தில் அரைஞ்சிட்டு உனக்கு இதுவே அசிங்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது அவள் இந்த பெண்டன்ட் உங்கள் அம்மாது தானே, அது உனக்கு வேண்டாமான்னு கேட்கும் போது நம்ம ஹீரோயின் களத்துலேருந்து அதை பிடுங்கிடுறா. அப்போது அவள் கேட்குறா, அப்போ உன் பாய் ஃப்ரெண்ட் உனக்கு வேண்டாமான்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. நம்ம ஹீரோ அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்கே போலீஸ்க்கு கால் பண்ணி இவளை அரெஸ்ட் பண்ணிட்டு போக சொல்லிட்டு நம்ம ஹீரோ திரும்ப காருக்கு வந்துடுறான். அப்புறம் கேட்குறான், நீலாம் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் அடி இந்த மாதிரி விட்டுட்டு வந்துட்டு அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோயின் எனக்கு தான் தெரியுமே உன்னை பற்றி, நீ அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன்னு தெரியும், அதனால தான் நான் தைரியமாக விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா கால் பண்ணி வர சொல்கிறாரு. ஒரு மிஸ்டீரியஸான பிளேஸில் தான் இருக்காரு. நம்ம ஹீரோயின் அங்கே போயிட்டு கேட்குறா, உண்மையை சொல்லுங்கள் எங்கள் அம்மாவை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்கும் போது அவர் உண்மையெல்லாம் சொல்கிறாரு. எனக்கு உங்கள் அம்மாவை ரொம்பவே பிடிக்கும், ஆனால் அவள் வந்துட்டு கம்பெனி நல்லா ரன் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் எல்லாருமே அவளை தான் பெரியவங்க நினச்சாங்க, என்னை வந்துட்டு அவனுக்கு ஒரு சபார்டினேட்டுன்னு சொல்லி நினச்சாங்க. ஸோ நான் வந்துட்டு அந்த பிளேஸில் எப்படி இருக்க முடியும், எனக்குன்னு கொஞ்சம் ப்ரியாரிட்டிஸ்லாம் வேணும்ல. அப்போ எனக்கு ஒரு மிஸ்ட்ரஸ் வேறு இருந்தா, அதான் அவனோட ஸ்டெப் மதர். ஸோ அதனால தான் நான் அவளை கொலை பண்ணேன். எனக்கு ஃபூஜி கம்பெனியும் ஹெல்ப் பண்ணாங்க, பிகாஸ் உங்கள் அம்மா கம்பெனியோட எனிமி அவங்க தான். ஸோ அதனால தான் அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோயினுக்கு மனசே உடஞ்சிருது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு உண்மையில நீங்களே உங்கள் வாயில் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போலீஸ் வந்துட்டு அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க அம்மா பற்றின உண்மை தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கா. அதே சமயம் அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவங்க அம்மாவை கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு. நம்ம ஹீரோ கன்சோல் பண்ணிகிட்டு இருக்கான், உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு. ஸோ இதோட இந்த மூவி முடிஞ்சிருது. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.